மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பேரன்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய 73வது பிறந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அவருக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாளை தெரிவித்துக் கொள்கிறோம். நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வாழ்த்துகிறேன். தலைவர் மீது கொண்டிருக்கும் அன்பினால் மட்டுமின்றி தமிழ் மீதும் தமிழர் மீதும் எதிர்கால தமிழ்நாட்டின் மீதும் பேரன்பு கொண்டுள்ள காரணத்தால் ஒவ்வொரு நாளும் தலைவரை வாழ்த்தும் நாங்கள் அவருடைய பிறந்த நாளான இன்றும் அவரை நேரில் சந்தித்து நெஞ்சம் நிறைய வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறாரு. ஏற்கனவே பல்வேறு எதிர்ப்புகள் வந்துச்சு. அதே மீறி அவர் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் போறாரு. இன்றைக்கு மதுரைக்கு வருகிற பிரதமர் சென்ற முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனார். இந்த முறை திருப்பரங்குன்றத்துக்கு போவதற்கு தெளிவான காரணம் நமக்கு புரிகிறது. மத அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் அரசியலை உருவாக்கலாம் என்றவர்கள் கருதுகிறார்கள். மத நம்பிக்கை உடையவர்களாக தமிழர்கள் இருக்கலாம், திருச்செந்தூருக்கும் திருத்தணிக்கும் போகலாம். ஆனால் திரும்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் உதயசூரியனுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்பதை வரப்போகிற தேர்தல் நாட்டுக்கு மட்டுமல்ல நம் பிரதமர் மோடிக்கும் உணர்த்தும். அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் இன்னும் எடுக்க சொல்லாமல் இருக்கிறார்களே, அதற்காக எடப்பாடி மகிழலாம். அதையும் எடுத்துவிட்டால் அதிமுக என்கிற பெயரையும் அவர்கள் எடுத்துவிட நேரும்.